முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன், யூகேலேருந்து. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்மளோட வேல்மாறல் திருப்புகள் வீடியோக்களில் எனக்கு அதிகமாக வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பணப்பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான். அதனால தான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மீதி இருக்கிற பிரச்சனைகளுக்கு திருப்புகள் நம்ம தனியாக தொகுத்து அடுத்த வாரம் உங்களுக்கு தரேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்தெந்த கடவுள்களை கும்பிடணும், எந்த கோயிலுக்கு போகணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன திருப்புகள் படிக்கலாம், என்ன வேல்மாறல் தனிப்பாடல் படிக்கலாம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குங்க. ஏன்னா இது அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறதுனால அத்தனையும் ஒரே வீடியோவில் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. பொதுவாக பணம் பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கடன் நிறைய இருக்குது, நம்மளால் அடைக்க முடியல அப்படிங்கிறது. இன்னொன்று, எனக்கு சில தேவைகள் இருக்குது, அதுக்கான பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. 3வது, நான் வசதியாக நல்லா இருந்தேன், ஆனால் அதை எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ நிற்கிறேன். இல்லை, எனக்கு ஒரு சொத்து இருக்குது, அது இன்னொருத்தங்கிட்ட மாட்டிட்டு முழிச்சிருக்கு. இல்லை, எனக்கு ஒரு சொத்து இருக்குது, ஆனால் அதை என்னால் வாடகைக்கு விட முடியல, வாங்க முடியல, விற்க முடியல. இந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது. இப்போ நான் இது பார்ப்போம், நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல்லான பதிவுகள் வந்துட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு அது மிக பயனுள்ள வீடியோக்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது. பொதுவாக ஒரு கடன் பிரச்சனை அல்லது வீட்டில் செல்வம் சேரணும், எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒரு 3 கடவுள்களை கும்பிடணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அதுக்கு முன்னாடி நம்ம தேவைகளுக்கான அந்த கடின உழைப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமும் நம்மளால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய கர்மாவோ அல்லது கெட்ட நேரமோ ஒரு சில விஷயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது கடவுளோட உதவியினால் மட்டும்தான் அதை நம்ம தகர்த்தெடுக்க முடியும். கடன் வாங்குற எல்லாருமே 190% பேர் நியாயமான விஷயங்களுக்காக தான் கடன் வாங்கியிருப்போம். 10% பேர் தான் சில ஆடம்பரங்களுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. இப்போ முக்கியமான 3 கடவுள்கள் யார்? மகாலட்சுமி தாயார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திருமாலோட அவதாரங்கள், நம்மளுடைய எல்லாருக்கும் பிடித்தமான முருகப்பெருமான். இது இல்லாமல் குலதெய்வமும் நம்முடைய சிவபெருமானும் நமக்கு துணைக்கு வரப்போகிறாங்க. மகாலட்சுமி தாயாரை எப்படி கும்பிடணும் கண்டிப்பாக நமக்கு தெரியும். டெய்லியும் சாயந்தரமாக 6:30 மணிக்கு கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் நம்ம ஏற்றணும். இது மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு. எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போயும் வழிபாடு செய்யலாம், கோயிலையும் நெய் தீபம் போடலாம். அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு எளிமையான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரமும் நம்ம சொல்லலாம். அது என்னன்னு சொல்கிறேன். எப்பெல்லாம் நம்ம நெய் தீபம் போட்டு விளக்கு ஏற்றுறோமோ அப்போது ஓம் சௌபாகிய லட்சுமி நமோ நம, இதை 7 தடவையோ 11 தடவையோ 21 தடவையோ இல்லை 108 தடவையோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான். இது நீங்கள் கோயில்லையும் சொல்லலாம், வீட்லேயும் சொல்லலாம். அதே மாதிரி திருமாலுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமை அல்லது சனிக்கிழமையாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போது திருமாலின் திருமருமகன் நம்மளுடைய அப்பன் முருகப்பெருமான். இவருக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு வேல்மாறலில் தனிப்பாடல் இருக்குது. இவருக்கு பிடிச்ச திருப்புகள் நிறையவே இருக்குது. அதில் 4 திருப்புகள் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தை எப்பவும் மறக்கவே கூடாதுங்க. நமக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தினசரி காலையிலையும் சாயந்தரமும் குலதெய்வத்துக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். குலதெய்வத்தோட உதவினால நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை முறியடிக்க முடியும். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக சிவபெருமான் சில கோயில்கள் இதுக்குன்னே சிறப்பான கோயில்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ திருப்புகள், கோயில்கள், பரிகாரங்கள் இந்த 3 பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 4 திருப்புகள் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதல் திருப்புகள் எண் 216 சுவாமி மலைக்கான திருப்புகள், சரண கமலாலயத்தில் அப்படிங்கிற திருப்புகள். இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க, மன்னிச்சுக்கோங்க. இப்போ அதை நோட் பண்ணுறேன். இந்த திருப்புகள் எப்படின்னா, முருகப்பெருமான் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக அப்ளிகேஷன், எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு திருப்புகள். இது எந்த விதமான பண பிரச்சனை, கடனாக இருக்கலாம், இல்லது எனக்கு பேர் புகழ் அதிர்ஷ்டம் மதிப்பு இந்த மாதிரி எனக்கு வேணும், சில தேவைகள் இருக்குது வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக முருகப்பெருமான்கிட்ட போடுற அப்ளிகேஷன். இது
பணப்பிரச்சனை இல்லாதவங்க கூட வந்து தினசரி இதை வந்து பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எந்த விதமான பணப்பிரச்சனைகள் இனிமேல் வராமல் தடுக்க முடியும். இதில் தனியாக உங்களுக்கு அர்த்தம் வேணும், வாஸ்து காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அது செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக தான் நம்ம அதை கவர் பண்ண முடியும். அடுத்தது இது ஒரு விசேஷமான திருப்புகள். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஆரம்பிக்கிறதே திருமகள் உலாவும் அப்படின்னு சொல்லி தான் திருப்புகள் ஆரம்பிக்கும். திருப்புகள் எண் 636 கதிர்காமத்துக்கான திருப்புகள். இது வந்து மகாலட்சுமி, திருமால் மற்றும் முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கான திருப்புகள். இதுவும் வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நமக்கு வேணுங்கிற கடவுள் எல்லாமே ஒரே பாட்டில் வர்றாங்க. அதனால இதுவும் நீங்கள் தினசரி பாராயணம் பண்ணலாம். நீங்கள் தினசரி இது ஒரு முறையோ 11 முறையோ அல்லது வாரம் ஒரு முறை 108 முறையோ வந்து இது பாராயணம் பண்ணிட்டு வாங்க. எல்லா திருப்புகளுக்குமே இது அப்ளிகபிள் தான். முக்கியமாக இது நம்மகிட்ட இருக்கிற செல்வம் வந்து பல மடங்கு பெருகணும் அப்படின்னா இந்த திருப்புகள் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அடுத்தது 3வது திருப்புகள் அண்டர்பதி குடியேற. இது ஒரு ட்ரிக்கியான திருப்புகள். நிறைய விஷயத்துக்கு இதை நம்ம பாடலாம். இது நான் இப்போ தினசரி பாராயணம் பண்ணுற திருப்புகளில் இது ஒன்றுங்க. திருப்புகள் எண் 724 சிறுபாபுரிக்கான திருப்புகள். இந்த திருப்புகள் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, மெயினாக இப்போது முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இல்லை என்னோடய சொத்தை அபகரிச்சிட்டாங்க, முன்னாடி நல்லா இருந்து இப்போ என் சொத்தெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன், முன்னாடி நான் புகழோடு இருந்தேன் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் இழந்தமோ அதை திரும்ப மீட்கிறதுக்கான திருப்புகள். என்னென்னா, தேவர்கள்கிட்ட இருந்து அசுரன் வந்து அவங்களோட தேவேந்திர லோகத்தை பிடுங்கி வச்சுட்டு அவங்கள சிறையில் அடைச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து சூரனை கிட்ட சண்டை போட்டு தேவர்களுக்கு அந்த தேவேந்திர லோகத்தை மீட்டு எடுத்து கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம என்னெல்லாம் இழந்தமோ அதையே இந்த திருப்புகள் பாடுறதுனால முருகப்பெருமான் அதெல்லாம் மீட்டு நமக்கு திரும்ப கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது சொத்து சம்பந்தமான எந்த பிரச்சனைக்கும் இந்த திருப்புகள் பாராயணம் பண்ணலாம். இப்போ சொத்து சம்பந்தமாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை உங்களை ஏமாத்திட்டாங்க யாரோ, இல்லை உங்களால் வந்து ஒரு இடத்த வாங்கவோ விற்கவோ முடியல, சொந்த வீடு கட்ட முடியல, இல்லை வாடகைக்கு விட முடியல, இது சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திருப்புகள் பொருந்தும். அது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஈவன் கோர்ட் கேஸ் எல்லாத்துக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4வதா நிதிக்கு பிங்களன் அப்படிங்கிற ஒரு திருப்புகள். இது ஒரு சூப்பரான திருப்புகள்ங்க. எனக்கு வந்து இதோட அர்த்தங்கள், இதோட அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிது. திருப்புகள் எண் 71 திருச்செந்தூருக்கான திருப்புகள். இது என்னன்னா, இதில் வந்து எனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கணும், என்னோட வறுமை ஒழியணும், என்னோட பசி பிணி வந்து ஒழியணும், எனக்கு வந்து இந்த பொருளாதார பிரச்சனையினால் வந்த மீதி சங்கடங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முருகப்பெருமானுக்கு போடுற ஒரு அப்ளிகேஷன். இந்த திருப்புகள் ஆரம்பிக்கிறதே செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற திருப்புகள்ங்க. அதனால் வந்து ரொம்ப பர்டிகுலராக நம்ம மிஸ் பண்ணாமல் இது பாராயணம் பண்ணணும். இப்போது இந்த 4 திருப்புகளோட இந்த லிரிக்ஸ்மே அந்த வரிகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா கௌமாரம்.com வெப்சைட்டில் நீங்கள் இது பார்க்கலாம். இல்லை உங்கள்கிட்ட புக் இருக்க மாதிரி இருந்தால் 4 திருப்புகள் நம்பரை வந்து நீங்கள் போட்டு எடுத்து நீங்கள் அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வேல்மாறலில் என்ன தனிப்பாடல் பாராயணம் பண்ணலாம். இது நிறைய தடவை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பேசியிருக்கோம், மற்ற 2 வீடியோலையும் பேசியிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கேன். இருந்தாலும் குயிக்காக இன்னொரு தடவை நான் அதை சொல்லிடுறேன். வேல்மாறலில் தளத்தில் உள்ள கனத்தொகுதி இந்த பாடலும் திருத்தணியிலும் சேர்ந்து டெய்லியும் 11 தடவை பாராயணம் பண்ணலாம். வேலோட எவ்வளோ வேகமாக கொடுக்கும் தன்மை இருக்குது, அது வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கும் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இதோட மீனிங் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த பாடலை வந்து அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ப உருவகப்படுத்திட்டு நீங்கள் பாராயணம் பண்ணலாம். வறுமை நீங்கள், வாரா கடன் திரும்ப வர, கடன் தீர, வேண்டும் வரம் கிடைக்க இந்த திருப்புகளை இந்த வேல்மாறலை வந்து நீங்கள் தனிப்பாடலை பாராயணம் பண்ணலாம். பாட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து பணம் கடன் மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, அது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, இது மாதிரி நம்மையும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த தொழில் சார்ந்த எந்த இதுவும் வேணும் அப்படின்னு எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அதை வந்து வேல்கிட்ட நீங்கள் கேட்டு பாராயணம் பண்ணலாம். இதே தான் அடுத்தது பருத்தமுலை சிறுத்தையிடை இந்த பாட்டுக்கும் பொருந்தும். இது வள்ளியோட 5 குணங்களில் ஒன்றான கேட்டதை கொடுக்கும் வள்ளல் தன்மையுடைய குணத்தை பற்றின பாட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வள்ளிக்கிட்ட கேட்கலாம். வள்ளியோட கண்களுக்கு நேரான வேல்கிட்டையும் கேட்கலாம். இந்த பாட்டு மூலமாக நீங்கள் வள்ளி மட்டும் இல்லாமல் வள்ளி, வேல், முருகன் 3 பேருக்கும் சேர்த்து வைக்கிற ஒரு அப்ளிகேஷன் இது. அதனால் இதுக்கு மிக பலன் அதிகம். இதையும் அப்படி தான், எங்கெல்லாம் எனக்கு தேவை இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் இந்த பாட்டை பாராயணம் பண்ணலாம். அடுத்தது என்னென்ன கோயில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லா கோயிலுமே எல்லா கடவுளுமே நம்ம கேட்டதை தரக்கூடியவங்க தான். அதில் செல்வ வளம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. இருந்தாலுமே சில கோயில் இதுக்குன்னே பேர் போனது இருக்குது. அப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருப்பதி, காளஹஸ்தி, அதுக்கப்புறம் பத்மநாப சுவாமிகள் கோயில், இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான கோயில்கள் தான். நான் வந்து அந்த கோயிலெல்லாம் இந்த லிஸ்ட்டில் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான கோயில்கள் போட்டிருக்கேன். இது இல்லாமல் எல்லா கோயிலுமே வந்து எல்லா பெருமாள் கோயிலும் சரி, லக்ஷ்மி இருக்கிற கோயில் சரி, சிவன் கோயில், முருகன் கோயில் எல்லாத்துலேயுமே வந்து சில பரிகாரங்கள், சில வேண்டுதல்கள் நம்ம பண்ணலாம். இருந்தாலும் இந்த நான் சொல்கிற இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நீங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால், உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதனுடைய ரிவ்யூஸும் சரி, பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் நிறைய படித்து பார்த்துட்டு தான் லிஸ்ட்டில் போட்டேன். நிறைய பேருக்கு நிறைய பலன் கிடச்சிருக்கு. அதனால் நான் இது வந்து பக்கமாக இருக்கிறவங்க முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முதல் கோயில் கும்பகோணம் திருச்சேரையில் இருக்கிற சாரபரமேஸ்வரர் கோயில். அங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. இந்த கோயிலில் அந்த நம்ம சிவலிங்கம் பேரே கடன் நிவர்த்தீஸ்வரர். ஸோ அந்தளவுக்கு பேர் போனவர் அவர். அங்கே இருக்கிற லிங்கம் பேர் ருண விமோசன லிங்கம். இது ரொம்ப ரொம்ப பேர் போன தமிழ்நாட்டிலேயே டாப் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கோயில் என்னென்னா இதுதாங்க. இந்த கோயில் மெயினாக கடன் தீர்றதுக்கான கோயில். இதில் 11 வாரம் வந்து போய் பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. திங்கக்கிழமை போய் சிவனை தரிசிச்சுட்டு 11 திங்கக்கிழமை போயிட்டு 11ஆவது திங்கக்கிழமையில் நீங்கள் முடிஞ்சால் அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ண சொல்கிறாங்க. பண்ணுன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இது தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே போய் எனக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இதுவும் போட்டாங்க. நீங்கள் யூடியூப்பில் இந்த கோயிலுக்கான நிறைய வீடியோஸ் ஆக்சுவலி இருக்குது. நீங்கள் தனியாக டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வச்சு சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்தது வல்லக்கோட்டையில் இருக்கும் முருகப்பெருமான் கோயில். இந்த கோயில் வந்து சின்ன கோயில்னாலும் இது வந்து நிறைய இந்த இருக்கிற முருகப்பெருமானுக்கு சக்தி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கிழமையில வழிபடும் போது ஒவ்வொரு விதமான பலனை தருது. அதில் வந்து இழந்த செல்வத்தை மீட்கும் ஒரு அதீத சக்தியும் இந்த கோயிலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பற்றியும் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இருக்கிற செல்வத்தை பெருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆலயம் அப்படின்னு வண்டலூரில், சென்னை கிட்ட வண்டலூரில் ஒரு கோயில் இருக்குங்க. இது வந்து குபேரனுக்கான தனிப்பட்ட ஒரு சந்நிதி இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பெருக்கணும், நம்மளுடைய வருமானம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து குபேரபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் தஞ்சாவூரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இங்கே என்ன விசேஷம்னா குபேரனே வந்து இங்கே இருக்கிற ஈஸ்வரர் வந்து வேண்டி தான் அவர் ராவணன் கிட்ட இழந்த சொத்தெல்லாம் வந்து அந்த செல்வத்தையெல்லாம் திரும்ப அடைஞ்சாராமா. அதனால் வந்து இந்த கோயில் இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கும் வந்து இல்லை நம்மளுடைய கடன் அடைபடுறதுக்கும் சரி, இல்லை நம்மளுடைய வருமானம் வந்து அதிகரிக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப பாப்புலர் கோயிலுங்க. இதுக்கும் நிறைய பேருக்கு இங்கே போய் வேண்டி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பஞ்சம் போக்கும் ஸ்வர்ணபுரீஸ்வரர் படிக்காசுநாதர் கோயில், அழகாபுத்தூர், தஞ்சாவூர். நிறைய எல்லாம் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு தான் இல்லைங்களா. அதனால தான் எனக்கு சோழ நாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற பழைய கோயில்கள்னால எனக்கு சோழ நாடு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு. ஓகே, இந்த கோயிலில் என்ன இருக்குன்னா பஞ்சம் போக்கும் கோயில். அதாவது நம்மளை பண கஷ்டம், கடன் மெயினாக அதுக்கு தான் இந்த கோயில் ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து படிக்காசுநாதர் கோயில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போகும்போது இப்போ ஒரு 100 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதோ ஒரு நோட்டு வந்து 2 நோட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஒரு படியில் போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு ஒரு நோட்டை சுவாமிக்கு கொடுத்துட்டு மீதி ஒரு நோட்டை நமக்கு கொடுப்பாங்க. அந்த நோட்டை வீட்டில் வந்து பூஜை பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா படிப்படியாக உங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு கடனெல்லாம் தீர்ந்து செல்வமும் அதுக்கு மேலே பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அர்த்தமுள்ள சில பரிகாரங்கள் பார்க்கலாம். அது வந்து நம்ம எப்படி நம்ம கடன் பிரச்சனையை வந்து குறைக்கலாம், எப்படி நம்மளோட செல்வத்தை மென்மேலும் பெருக்கலாம் அப்படின்னு சில அர்த்தமுள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது பாசிப்பருப்பை வாங்கி நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வெல்லம் சேர்த்து ஒரு பசுவுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம். பாசிப்பருப்பை வாங்கி இப்போ 1 கிலோவோ 2 கிலோ வாங்கி ஒருத்தங்க ஒரு ஏழையாக இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து அந்த பாசிப்பருப்பை சமைச்சு சாப்பிட உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், அந்த பணத்துடைய தேவைகள் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பை வாங்கி கோயிலில் குருக்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாசிப்பருப்பை வந்து நீங்கள்
பறவைகளுக்கு வந்து உணவாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ முடியுதோ நம்ம கையால் இருந்து வெளியே கொடுக்குற அந்த பாசிப்பருப்பை மற்றவங்க அதை கன்சியூம் பண்ண நம்மளுடைய தேவைகள் கடன்கள் இங்கே குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறாங்க. பாசிப்பருப்புக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேர் வந்து இதுக்கான பலனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால சரி நான் இந்த லிஸ்ட்டில் வந்து அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது கோமாதா வச்சு நம்ம பண்ணுற பரிகாரங்கள். இப்போ முன்னாடி இதில் பாசிப்பருப்பில் சொன்ன மாதிரியே பாசிப்பருப்பை ஊற வச்சு அதில் வெல்லம் சேர்த்து நீங்கள் கோமாதாவுக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டில் எங்கே இருக்கிற பசுவுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லை பச்சரிசி கூட வாழைப்பழம் வெல்லம் சேர்ந்து கலந்து நீங்கள் கோமாதா கொடுக்கலாம். இல்லை சில பசுக்களெல்லாம் வச்சு பராமரிப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் நிதியாக கொடுக்கலாம். அங்கே நீங்கள் மாட்டு தீவனம் தனியாக வாங்கியும் கொடுக்கலாம். இல்லை அதுக்கான தீவனத்திற்கான அமௌண்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி கோயிலில் இருக்கிற பசுக்களுக்கும் நீங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி பசுக்களுக்கு செய்யும்போது நம்மளுடைய கர்மாவால் சில கடன் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். எவ்வளோதான் தலைகீழாக நின்னாலும் சால்வ் ஆகாத சில பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோமாதாவுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தினால கண்டிப்பாக சரியாகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தானம் தர்மம் வந்து பண்ணலாம். ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நீங்கள் உணவளிக்கிறது. எறும்புகளுக்கு நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அதை வந்து பொடியாக்கி எறும்புகளுக்கு உணவளிக்கிறது. அந்த எறும்பு அந்த பச்சரிசியை வந்து மழை காலத்தில் உள்ளே வந்து அதோட கூட்டில் சேர்த்து வச்சு சாப்பிடுமா. அந்த சாப்பிட நமக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எப்படி தான் நம்ம சுற்றி வந்தாலும் கடைசியில் நம்ம திரும்பி அந்த தானத்தில் வந்து நிற்கிறோம். அதுதான் அர்த்தமுள்ள பரிகாரமாக நான் ரொம்ப நம்புறது. அடுத்தது கடைசியான ஒரு பாயிண்ட்டு, இதில் முக்கியமான பாயிண்ட்டு வீட்டை பராமரிக்கிறது. வீட்டை நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி குடியிருப்பா. இல்லைன்னா அந்த தரித்திரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது என்னெல்லாம் நல்லாவே தெரியும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை வந்து எப்போயும் மகாலட்சுமி வாசம் செய்கிற மாதிரி வச்சுக்கணும். டெய்லியும் சாயந்தரம் விளக்கு ஏற்றணும். அது இல்லாமல் ஒரே ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வழி நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஒரு பவுலில் காயின்ஸ் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காயின்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது டெய்லியும் நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு எப்படி பூ வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த காயின் மேலேயும் ஒரு பூ வச்சு அந்த காயின் தான் உங்களுக்கு தேவைப்படும் பணமாக அதோட அமௌண்ட்டாக நீங்கள் நினச்சிட்டு டெய்லியும் அதை வந்து சாமி ஒரு லக்ஷ்மியாக நினச்சி அதே தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டே வாங்க. டெய்லியும் நீங்கள் அதை பார்க்க உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி வரும். நம்ம வீட்டில் லக்ஷ்மி குடியிருக்கிறது கண்கூடாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். பூஜை அறையிலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் நிறைய காசு போட்டாலும் கூட ஓகே, அதில் மேலே வந்து டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடும்போது போக வர அதை பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட பண தேவைகளுக்கு குறையிறதுக்கான அறிகுறி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து ஓவராலாகவே உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இப்போ வெள்ளை துணி நீங்கள் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது துணி வாங்கிட்டு அதை வந்து பன்னீரில் நனைச்சி காய வச்சுட்டு அதை திரியாக கட் பண்ணி அந்த திரியில் விளக்கு ஏற்றுறது மிக பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது இல்லாமல் நிறைய பரிகாரம் சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ண முடியாது. அதில் சிலது எது உண்மையான அர்த்தமுள்ள பரிகாரம் இல்லை எது வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முக்கியமான இது மட்டும் நான் கவர் பண்ணுங்க. அதே மாதிரி பூஜை அறையிலையும் சரி வீடும் சரி எப்பவுமே ஒரு நல்ல வாசனை உள்ள இடமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து தங்கறக்கான இடமா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வடையில் நம்ம பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இதில் உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிரச்சனையோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தோட பண பிரச்சனையும் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க வரைக்கும் முருகா சரணம்.